அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஓபிஎஸ்னுடைய சுயமரியாதையை பாஜக டச் பண்ணிருச்சோம். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க மெகா கூட்டணி சொல்றீங்களே தவிர யாருமே உங்க கூட வரமாட்டேங்கிறாங்க. யார் வரணும் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு வைத்தறிச்சல் 12% வந்துருச்சு, அதை ஏற்றுக்க முடியல. தமிழக வெற்றி கழகம் என்ன சார் இதில் கொள்கை? எதுக்கு இந்த பேர்? திராவிடமும் தமிழ் தேசியம் தான் எங்க கொள்கைன்னு சொல்லிட்டாரு. கொள்கையை விட்டுருவோம். நான் என்ன கேட்கறேன், இப்ப மறுமலர்ச்சி இல்லாம ஒரு 10% மறுமலர்ச்சி வருது பாருங்களேன்றது உங்க கற்பனை. பிரதர், மூஞ்சில தண்ணி தெளிச்சு ஐ போடணும். எலெக்ஷன் வந்துச்சா? இல்ல, உங்களுக்கு 10% வந்துச்சா? அது நீங்க மன்னிக்கணும். ஐயோ பிரதர், இங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க சார், தூக்கி குப்பையில போடுங்க. யார் மூஞ்சில யார் தண்ணி அடிக்கணும்? நீங்க வந்து போதையில இருக்க மாதிரி பேசுறீங்க, உங்க மூஞ்சில தண்ணி அடிக்கணும். நான் என்ன கேட்கறேன்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவ்வளவுதான் நான் கேட்கறேன். உடனே நீங்க விஜய்க்கு 24%, 50% பிம்பிலிக்கு பிலாப்பின்னு ஏழை விட்டா அது உங்க பிரச்சனை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து மாநில செயலாளர் ஆயிருக்கீங்க. எப்படி இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கு பயணங்கள்? வழக்கம் போல போயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் மக்கள் பணிகளை கவனித்துக் கொண்டு, மக்கள் பிரச்சனைகளை கவனித்துக் கொண்டு, அதே சமயத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளையும் வலுப்படுத்தி கொண்டு ஒரு பயணத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. நயினா நாகேந்திரன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பூத் கமிட்டியை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. களத்தில் வந்து இபிஎஸோடையும் வந்து பிரச்சாரம் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். ஆகஸ்ட் 16 ஒரு மாநாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் ஏதாவது முக்கிய அறிவிப்பு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது வந்து முழுமையாக எங்களுடைய அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், அது தொடர்பான மாநாடுகள், அது தொடர்பாக எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களது தொடர்ச்சியான பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அண்ணாமலைக்கு எந்த பதவியுமே இது வரைக்கும் வராமல் இருக்கிறது அது தொடர்ந்து பேசு பொருளாகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. புதுசாக வந்து நிறைய பேருக்கு வந்து பொறுப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருக்கேன். இப்போ நான் வந்து மாநில செயலாளர் பிரதர், திருப்பி நான் மாநில செயலாளராக இருக்கேன். இப்போ வந்து ஸ்டேட் போஸ்ட்டு போடப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தவர். அந்த ஸ்டேட் போஸ்ட்டுக்குள்ளே அவர் வரமாட்டார். ஏன்னா ஸ்டேட் போஸ்ட்டில் எது ஹையஸ்ட் போஸ்ட்டோ அதை அவர் ஆல்ரெடி அந்த பொறுப்பில் இருந்திருக்கார். ஆகையால் அவருக்கு இப்போ இனிமேல் பொறுப்பு கொடுக்கணும்னா தேசிய அளவில் தான் பொறுப்பு கொடுக்கணும். தேசிய அளவில் இதுவரை தேசிய தலைவர் இன்னும் நியமிக்கப்படவில்லை. தேசிய தலைவர் நியமிக்கப்பட்ட பிறகு தான் தேசிய பொறுப்புகள் வரும். அதில் நம்ம வந்து அவருக்கு எதிர்பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எப்போ வந்து நீங்கள் மக்கள் பயணம் போக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ அதிமுக தொடங்கிடுச்சு, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி திமுக, ஒரு பக்கம் தேமுதிக தொடங்கியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எப்போ இந்த பயணத்தை தொடங்க போகுது? இப்போ வந்து நாங்கள் கட்சி ரீதியான கட்டமைப்பு வலுப்படுத்துதல் பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் அவருடைய பயண அறிக்கையை நாள்தோறும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். கட்சி ரீதியான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான பயணம் முடிந்த பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பது போல, நீங்கள் ஆசையுடன் எதிர்பார்ப்பது போல மக்கள் பயணம், அரசியல் யாத்திரை தொடங்கும். இல்லை, இப்போ அண்ணாமலை இருக்கும்போது அவர் வந்து ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டார். எல்முருகன் வந்து அவர் ஒரு வேல் யாத்திரை பண்ணார். இப்போ நயினா நாகேந்திரன் என்ன பண்ண போகிறார்? அதான் சொல்கிறேனே, இப்போ கட்டமைப்பு ரீதியான பயணத்தில் இருக்கார். கட்சி கட்டமைப்புகளை, பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துவதற்கான பயணம், மாநாடு அதில் இருந்து கொண்டிருக்கிறார். தொகுதி வாரியாக சென்று கொண்டிருக்கிறார். இப்போ வந்து கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்கான பயணம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து மக்களை சந்திப்பதற்கான பயணம் கண்டிப்பாக இருக்கும். ஓபிஎஸ்னுடைய சுயமரியாதையை பாஜக டச் பண்ணிருச்சோம். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இல்லாட்டி அவர் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே போயிருக்க மாட்டார்ல. இல்லைங்க, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியலை பொறுத்தவரை, கூட்டணியை பொறுத்தவரை நம்ம தமிழக அரசியலில் பார்க்காத ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் 2024 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தார். இப்போயும் வந்து எதுவுமே வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் கூட்டணி விரிவடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் சுயமரியாதை டச் பண்ணுது அந்த மாதிரிலாம் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓபிஎஸ்ஸை வந்து நம்ம கூட்டணியில் தொடர வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனையாக இருந்து? இபிஎஸ் தான் ஒரு காரணமா? என்ன காரணமா? ஏன்னா இபிஎஸ்ஸுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் ஆகாது. இப்போ அண்மையில் தான் வந்து பாஜக கூட்டணி வந்திருக்கு. அதன் காரணமாக நம்ம ஓபிஎஸ்ஸை தக்க வச்சுக்க முடியல கூட்டணிக்குள்ளே அப்படிங்கிற ஒரு காரணமா? இது கேள்வியா இல்லை உங்கள் கருத்தா? இல்லை, நான் கேள்வியாக தான் கேட்குறேன். இல்லை, இது கேள்வியாக நல்லா புரிஞ்சிக்க முடியல. உங்கள் கருத்துனா வச்சுக்கோங்க.
இதில் எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. இதில் நாங்கள் எங்களுடைய நோக்கம், எங்கள் கூட்டணியினுடைய ஒற்றை நோக்கம், திமுக என்கிற துஷ்ட சக்தியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும். ஏன்னா இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணவே முடியாது. இப்போது நான் இன்றைக்கி என்னுடைய அறிக்கை வந்திருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளிதழ்களில். காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறி போயிருக்கிறது. இது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது 5 வருஷத்துக்கான விஷயம் இல்லை. 70 வருடமாக நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை கட்டமைத்து எதை நோக்கி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தேசத்தை எடுத்து சென்றதோ அதை கேள்விக்குறியாக்குகிற விஷயம். உலகத்தில் நீங்கள் எந்த அரசியலமைப்பு வேணால் எடுத்து பாருங்கள், அரசு அல்லது அரசினுடைய அதிகாரத்திலிருந்து அந்த அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பிக்கும். ஆனால் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் ஏன் கொண்டாடப்படுகிறார்? நம்மால் மட்டும் இல்லை, உலக அளவிலேயே ஏன் ஒரு மிகப்பெரிய சட்ட மேதையாக அந்த மனிதர் கொண்டாடப்படுகிறார் என்று கேட்டால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களினுடைய அடிப்படை உரிமையிலிருந்து தொடங்குகிறது. மக்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை, அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு மக்கள் நல அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட். அப்போ வந்து ஒரு சட்டம் இயற்றுவதற்கான நாடாளுமன்ற, பாராளுமன்ற, சட்டமன்றங்கள், இந்த அடிப்படை உரிமைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால் அதை காப்பதற்காக நீதிமன்றங்கள், இப்படி எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே வந்து இந்த மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை, மக்களினுடைய நலனை பாதுகாப்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல் நிலையங்கள் ஏதேச்சதிகாரத்தோடு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வரீங்கன்னா உங்களை வந்து நீங்கள் சட்டையும் பேண்ட்டும் கட்டி ஜட்டியோட உட்காருன்னு சொன்னால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் காவல் நிலையங்களில் தினசரி இது நடந்துகிட்டு இருக்கு. காவல் நிலையத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் கூட காவல் நிலையத்திற்கு செல்லுவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இப்போ பாருங்கள், இந்த அத்திப்பாக்கத்தில் 3 முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். யோசிச்சு பாருங்கள், 3 முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். ஒரு முறை அன்ன போஸ்ட், மக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி நின்ன. அப்படின்னா அந்த ஊரில் அவர் எவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெரிய மனிதராக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். அந்த மனிதரை அந்த இன்ஸ்பெக்டர் இளையராஜாங்கிறவர் திருநாவலூர் ஸ்டேஷனில் நாள் முழுசும் கை கட்டி நிற்க வச்சுருக்கார். நீ வேட்டியை அவுத்துட்டு தரையில் உட்காருன்னு சொல்லியிருக்கார். ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பேசி மோசமாக அவரை சித்திரவதை பண்ணி நிலத்தகரார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், லேண்ட் டிஸ்பியூட்டில் போலீஸ் தலையிட முடியுமா? இத்தனைக்கும் கோர்ட்டில் OS பெண்டிங், கோர்ட்டில் கேஸ் பெண்டிங். ஆனால் அந்த நிலத்தகராறில் இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டை நீ எழுதி கொடுத்துட்டு சொல்லி பேப்பரில் எழுதி வாங்கி அந்த கிளியராக சூசைட் நோட், என்னுடைய சாவுக்கு காரணம் இந்த இன்ஸ்பெக்டர் தான் சொல்லி சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு அவர் தூக்கு போட்டு இறந்துருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்படலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ தான் அந்த சிவகங்கையில் அந்த அஜித்குமார் மரணம். கூலிப்படையை ஏவுவதை போல காவலர்களை, போலீஸை ஏவி கொண்டிருக்காங்க அஜித்தை. அந்த ஒரு ரத்த வடு இன்னும் ஆறலை. அதுக்குள்ளே இவ்வளவு திமிருத்தனமாக போலீஸால் நடந்துக்க முடியுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள். சாதாரணமாக சர்வசாதாரணமாக நடக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட் இப்போ ஒன்றும் இல்லை, இதே பக்கத்தில் திருநாவலூர் திருவண்ணநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் கார்ட்டூனிஸ்ட் வருமா, அவர் கத்தியால் குத்துறதுக்கு ஒருத்தங்க கத்தியால் குத்துறதுக்கு வராங்க கஞ்சா போதையில். ஊர் மக்கள் அவன் கத்தியோட வரதை பார்த்துட்டு இரவு நேரத்தில் பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறாங்க. இவர் போய் எங்க என்னை கத்தியால் குத்தம் வராங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த கத்தியால் குத்தம் வந்தான் பாருங்க, அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி அவன்கிட்ட காசை வாங்கிட்டு 2 சைடு தான் எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குத்து வாங்குறதுக்கு உயிர் தப்புனா இருப்பாருங்க கார்ட்டூனிஸ்ட்டு. இவர் மேலே ஹெவி செக்ஷன், கத்தி தூக்கிட்டு வந்தவன் மேலே சாதாரண செக்ஷன். இப்படி போயிட்டு இருக்கு காவல் நிலையங்களோட கட்டம். இந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய காவல்துறை சார்ந்திருக்கக்கூடிய மரணங்கள் பார்க்குறோம். கட்ட பஞ்சாயத்து அத்துமீறி காவல்துறையினர் ஒரு சில இடங்களில் நடக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல இல்லை, எல்லா காவல் நிலையங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா. கடந்த 3 மாதங்களில் நான் இத்தனை உதாரணங்கள் சொல்கிறேனே. ஒரு சிலன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு பையனை வந்து அந்த அவங்க சொந்தக்காரங்களே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த பையனை கொண்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டேஷனில் வச்சிடுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறான். ஆனால் இவன் மேலே நான் எஃப்ஐஆர் போடுவேன், உன் இஷ்டத்துக்கு நீ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவேன்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை, ஒரு அருவாளை கையில் கொடுத்து சினிமாவில் வர மாதிரி ஸ்டேஷன்லேயே ஃபோட்டோ எடுத்து ஆயுதம் வைத்திருந்தாருன்னு சொல்லி அவன் மேலே ஒரு பொய் வழக்கு ஜோடிக்கும் போது அந்த பையனுடைய சகோதரிகள் 2 பேர் வந்து கெஞ்சுறாங்க, விட்டுருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இவனை உள்ளே போட்டிங்கன்னா கல்யாணம் நின்றோம். ஒரே சகோதரன் அவனுக்கு. அந்த 2 சகோதரிகளும் ஒருத்தங்க டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டு அந்த இடத்துலையே ஸ்டேஷன்லேயே விஷம் குடிக்கிறாங்க. ஒரு காவலர் கூட ஆம்புலன்ஸுக்கு கூட ஃபோன் பண்ணல பிரதர். அங்கே ஏதோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்த பொது ஜனங்கள் இருப்பாங்கல்ல, அவங்க 108க்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போய் அதில் ஒரு பொண்ணு செத்து போச்சு. இதெல்லாம் இப்போ நான் இந்த 4 சம்பவங்களும் கடந்த 2-3 மாதங்களில் நடந்த சம்பவங்கள். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம்.
இல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு காரணம் என்னன்னா இப்போ போலீஸ் மந்திரி ம். ஸ்டாலின் அவர் எதை பற்றி கவலைப்பட்டிருக்காரு? நீங்கள்லாம் தான் இருக்கீங்களே சார், 25 பேரை ஸ்டேஷனில் அடித்து கொண்டு போட்டு 25வது ஆளுக்கு ஃபோன் பண்ணி சார் சுயமே சாரி சொல்லிட்டார் சார், சுயமே இருக்கீங்களே, அதனால அவர் ஆடுறாரு. எந்த ஒரு விஷயத்துக்கு அவர் ஓன்னஸ் எடுத்துக்கிறது இல்லை. இது நம்மளுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த மாதிரி ஒருத்தனை அடித்து கொண்டு இருக்காங்களே, கவலை இல்லை. அது எங்கேயோ துபாயில் நடந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணிக்கிறாரு. நம்மளுடைய குற்றம்னு அவர் நினைக்கல, அந்த ஓன்னஸ் அவர் எடுத்துக்கல. அந்த ஓன்னஸ் அவரை ஃபீல் பண்ணவும் நீங்கள் விட மாட்டீங்க, குறுக்கால வந்து ஊந்துடுறீங்க. நாங்கள் சிஎம்ஐ பார்த்து சார் என்ன சார் இப்படி நடந்துட்டு இருக்கு, மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கிறாங்க அதிகாரிகள், மதிக்க மாட்டுறாங்க, காவல் நிலையம் போனால் நாயை பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் குறுக்கால ஓடியாந்துடுறீங்களே. ஒரு சில அப்படின்னு ஓடியாந்துடுறீங்க. அதில் அவர் சொஃபஸ்டிகேட்டடாக உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னா இது 5 வருஷத்துக்கு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு என்னன்னா, ஒரே முடிவு நீங்களாம் இல்ல அதுதான் சொல்றேன், நாங்க திருந்தாது இருக்கட்டும், அது வந்து எல்லாம் மக்கள் பாக்குறாங்க. இல்ல இப்போ கட்சிகள்லாம் நீங்கெல்லாம் கூட்டணி, மெகா கூட்டணி, எடப்பாடி சொல்ற மாதிரி, நைனா நாகேந்திரன் சொல்ற மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைச்சு திமுக வீழ்த்தி இல்லாம நீங்க மெகா கூட்டணி சொல்றீங்களே தவிர யாருமே உங்க கூட வர மாட்டேங்கிறாங்களே. யார் வரணும் சொல்லுங்க? பாமக வரல, மீதி யாரெல்லாம் வந்து சொல்லுங்க, நீங்க யாரெல்லாம் சொல்லுங்க. தேமுதிக அவங்க கூட்டணியில இருக்காங்களா? இல்ல பிரதர், நான் என்ன சொல்றேன், இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க. இது அடுத்து 5 வருஷத்துக்கான விஷயம் இல்லைங்க. 70 வருஷமாக நம்ம அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லி கட்டமைச்சு வச்சிருக்கிற நம்முடைய மனித அடிப்படை உரிமைகளையே காவல் நிலையங்கள் பூட்ஸ் காலால் போட்டு மிதித்து நம்முடைய அடிப்படை சாதாரண மக்களை சித்திரவதை பண்ணுதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் மெகா கூட்டணி அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டீங்க. பரவாயில்ல, எந்தெந்த கட்சியெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லுங்கள், சேர்த்துறோம். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிறேன். இல்லை வரமாட்டாங்கன்னு என்னங்க, எலெக்ஷன் வந்தால் தாங்க வருவாங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாசம். 2024 எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் சொன்னாரு. இருங்க நான் என்ன சொல்றேன், ஒண்ணும் நடக்கல. இப்பயும் வந்து இதைத்தான் சொல்றாரு. கேட்டா 8 மாசம் கழிச்சு சரிப்பா, நான் என்ன சொல்றேன், கூட்டணியே அமையல. எப்படி வந்து இந்த மக்கள் பிரச்சனை எல்லாம் தீரும்? இல்ல எடப்பாடி சிஎம் ஆக வேணாமா? இதெல்லாம் முதல்ல மக்கள் பிரச்சனைன்ற புரிதலா இருக்கா உங்களுக்கு? புரிதலுங்க இருக்கிறனால தான் நான் இதை கேட்கறேன். அடுத்து அந்த ஆதங்கத்துல நீங்க கேக்குறீங்க, நான் புரிஞ்சுக்கணும். ஆமா, அந்த ஆதங்கம் இருக்கா உங்களுக்கு? நடக்கிற பிரச்சனையை தானே சொல்றீங்க, நான் இல்லாத சொல்லல. நீங்க அதுதாங்க சொல்றேன், இந்த ஆதங்கம் உங்களுக்கு இருக்கிறதா? இருக்கிறனால தான் சார் இந்த ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? நீங்க எதிர்கட்சியா எங்களை பார்த்து சார் நீங்க மெகா கூட்டணி அமைச்சு இந்த மக்கள் விரோத திமுகவை நீங்கள் அகற்ற வேண்டும் அப்படின்னு எங்க மேல நாங்க மெகா கூட்டணி அமைக்கணுங்கிற உங்களுடைய ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு பத்திரிகையாளராக உங்களை பார்த்து கேட்குற கேள்வி, இவ்வளவு பிரச்சனை நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, அதை நீங்கள் நியூஸாவது கேரி பண்ணுறீங்களா? ஆதங்கத்தை பதிய வைக்க வேணாம் பிரதர், நியூஸாவது கேரி பண்ணுறீங்களா? நீங்கள் நியூஸாகவே கேரி பண்ணல. மக்கள் இந்த அஜித்குமார் மேட்டரே மக்கள் வெகுண்டு எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு வந்து நியூஸ் ஆகுறீங்க. இல்லைன்னா இதை டைவர்ட்டிங் டெக்னாலஜியை நீங்கள் டைவர்ட்டிங் டாக்டிக்ஸை நோக்கியே போயிட்டுருக்கீங்க. நான் உங்கள் மேலே நான் ஆள் காட்டி வரல காட்டுறேன். ஏன் நான் ஒவ்வொரு முறையும் பண்ணுறேன்னா, இது வந்து என்னுடைய ஆதங்கம். ஏன்னா பத்திரிகை துறையை நேசிப்பவர்கள் நாங்கள். ஆனால் பத்திரிகை துறை இன்றைக்கி குடிசவராக போயிட்டு இருக்குதே, அந்த ஆதங்கத்தை தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன கொஸ்டினுக்கு வரேன் சார். எலெக்ஷன் டைமில் தான் சார் கூட்டணி அமையும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாம் ஒரு வீட்டில் போய் உட்காந்துருந்தாங்கன்னா அது பேர் குத்தடிமைகள். எலெக்ஷன் டைமில் அமைஞ்சாதான் அதுக்கு பேர் ஒரு ஜனநாயக கூட்டணி. எங்களுடையது ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு 12% வாக்குகளை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவும் ஒன்றிணைந்து இருக்கிறது. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 12% இருக்குல்ல, அது அண்ணாமலை இருக்கும்போது. இப்போ அண்ணாமலை இல்லை, தலைவராக இல்லை. அப்போது அப்பயும் நீங்கள் 2014 எங்கள் கூட்டணி பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 19. இல்லை, நான் சொல்கிறது 2024 சொல்கிறேன். இல்லை, என்ன நான் சொல்கிறேன், இப்போ எங்கே நான் அண்ணாமலை என்ன திமுக போயிட்டாரா? என்ன பேச்சு அதெல்லாம்? இல்லை, என்ன பேச்சுன்றேன் நான். அவர் இங்கே தானே இருக்காரு, எங்களுடைய தலைவர் தானே அவர். அப்புறம் எப்படி இந்த பேச்சு வருது எனக்கு புரியல. இல்ல சார், கூட்டணின்னு சொல்றீங்க, கூட்டணிக்கு யாரும் வரல. அண்ணாமலை ஒரு நம்பர் சொல்றீங்க, அந்த நம்பர் படி அது வந்து கடந்த தேர்தல் 2024, இப்ப நடக்க போறது 2026. நீங்க பேசுனது அறிவுக்கு ஒவ்வாத பேச்சு. அண்ணாமலை அவர்கள் எங்க போயிட்டாரு? எங்க கூட பிஜேபி தலைவர் ஒரு காரியகர்த்தாவா இருக்காரு. அவ்வளவுதான். பிஜேபி தலைவர் தானே அவரு, பிஜேபியோட தலைவர்னு நீங்க சொல்றீங்க, அவர் காரியகர்த்தான்னு அவர் சொல்றாரு. மாநில தலைவர் என்பது பொறுப்பு சார். பிஜேபி லீடர்ஸ்ல ஒருத்தர் தானே சார் அவரு. எங்க போயிட்டாரு? கடைக்கோடி காரியகர்த்தனா எந்த கட்சிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு? எந்த கட்சிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு கேக்குறவங்களா? கட்சியில தான் இருக்காரு, பிஜேபிக்கு தானே இருக்காரு, பிஜேபியில தானே இருக்காரு. அது அண்ணாமலை இருக்கும்போது அப்ப உங்களுக்கு ஏதாவது சொல்லி, அதாவது என்னன்னா உங்களுக்கு வைத்தறிச்சல் 12% வந்துருச்சு, அதை ஏத்துக்க முடியல.
ஏற்றுக்கவே முடியலன்னா என்ன பண்ண முடியும்? நடக்குதே சார். உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, உங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேசிய பொறுப்பு அறிவிக்கிறாங்க. மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க? கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல போகிறோம். அப்புறம் என்ன வேணும்? அண்ணாமலை இருக்கும்போது அதுல இருக்கும்போது எங்க நான் என்ன கேக்குறேன் சார், எங்க சார் இபிஎஸ் பிரச்சாரத்துல அண்ணாமலை பங்கேற்பாரா? இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. எப்படி இருக்கும்போதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவீங்க? எங்க போனாரு அவரு? இங்கதானே இருக்காரு. எங்களுடைய தலைவர் சொன்னேன். நான் மாநில தலைவர். நீங்க அண்ணாமலை இருக்கும்போதுன்னு சொன்னீங்க. மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது மாநில தலைவர். நீங்க அண்ணாமலை இருக்கும்போதுன்னு சொன்னீங்க. அண்ணாமலை எங்க இருக்காரு? இங்க இப்ப இங்கதான் இருக்காரு. நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல போய் உட்கார வைப்பாங்க. அமித்ஷா சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு சார்? எல்லா தலைவர்களும் அவங்க அப்பப்போ கட்சி எந்த பொறுப்பை கொடுத்து அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அப்பப்போ கொடுத்து பயன்படுத்திக்கும் சார். நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேணாம் சார். எப்போ இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். இது பிஜேபிக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு வந்து அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரோ இபிஎஸ்னுடைய பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை போக வேண்டாம், நாங்கள் பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னு. சரி, அப்படியே கூட சொல்லியிருக்கிறதா இருக்கட்டும். என்ன இப்போ அதனால என்னங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை போய் நிதின் கட்கரி அவர்களை பார்த்து இந்த நேஷனல் ஹைவேஸ் எதெல்லாம் வரல, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல எங்கெங்கெல்லாம் நில எடுப்பு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. மக்கள் பணிகளை கவனிப்பது தான் எங்களுடைய தலையாய பணி. பிஜேபி காரனோட வேலை என்ன? மக்கள் பிரச்சனைக்காக போராடுறது, மக்களுக்காக சேவை செய்யறது. அந்த சேவையை அவர் செய்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா இல்லையா? நிதின் கட்கரி போய் பார்த்தாருல, செயல்படாமையா இருக்காரு. அவருடைய ரூட்ல அவர் போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எதையாவது சொல்லணும். இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமையோட அவர் எந்த அளவுக்கு ஜெல்லா இருக்காரு? என்ன ஜெல்லா இருக்காரா? இது இந்த ஜெல்லா இருக்காரா, பல்லா இருக்காரா? புதுசா நிறைய எச் ராஜா, வானதி சீனிவாசன் இவங்க பங்கேற்க நிகழ்ச்சி எல்லாம் கூட அண்ணாமலை சில நிகழ்ச்சியில பார்க்க முடியறது இல்லையே. பார்க்க முடியல. ஏங்க என்னங்க உங்களுக்கு? ஒரு சில நிகழ்ச்சிகள்ல எச் ராஜாஜி வரமாட்டாரு, ஒரு சில நிகழ்ச்சிகள்ல வானதி அக்கா வரமாட்டாங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சுன்னு சார் இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை வரலையா சார், அவர் வேற நிகழ்ச்சிக்கு போயிருப்பாரு பிரதர். இதுல என்ன இருக்கு? இல்ல ஆகஸ்ட் மாதத்துல இருந்து நான் கண்டிப்பா செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாரு. ஒரு சில தடவை பேசினாரு, அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பேசலையா? என்ன அவரை பார்க்காம உங்களால இருக்க முடியல? அதானே, அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கணும், அல்லது அவர் என்னவா நீங்க பிளேஸ்மென்ட் பண்ணி அவர்கிட்ட போய் ஏதாவது வார்த்தையை விட்டு திட்டு வாங்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அதனால மிஸ் பண்றீங்க போல இருக்கு ரொம்ப. நான் என்ன கேட்குறேங்க, அப்போ முன்னாடியே ஒரு மாநில தலைவருங்க, அவர் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் நடத்த முடியாது. எல்லா ப்ரோக்ராம்லையும் அவர் இருந்தாகணும், ஏன்னா மாநில தலைவர். இப்போது அவருக்கு பொறுப்பு மாறுது. எல்லா ப்ரோக்ராம்லேயும் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். ஏன்பா முன்னாடி நான் ஸ்டேட் பிரசிடென்ட்பா, இப்போ நான் ஸ்டேட் பிரசிடென்ட் கிடையாது, எல்லா ப்ரோக்ராம்லும் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்குன்னு சில வேலைகள் இருக்குது, எனக்குன்னு சில வேலைகளை கட்சி கொடுத்துருக்கிறது, எனக்குன்னு ஒரு சில பகுதிகளை ஒரு சில இதை வந்து கவனிக்க சொல்லி எனக்கு கொடுத்துருக்கு, அந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறார். இல்லை அண்ணாமலை நம்பி நிறைய பேர் கட்சிக்கு வந்தாங்களே, இப்போ அவங்க நிலைமைலாம் என்ன? எங்கள் நிலைமைலாம் நல்லா தான் இருக்கிறாங்க. எல்லாம் வந்தவங்கலாம் என்ன இப்போ என்னாச்சு? யாராவது உங்ககிட்ட வந்து சார் நான் எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் வந்து ஃபோன்லையா இருக்கட்டும் நேரில் பார்க்கும்போது அண்ணாமலை இருந்தாலும் புழுவுறீங்க போய் சொல்கிறீங்க. அப்போல்லாம் அவரை நம்பி வந்தவங்க யாரும் இதாகலை, எல்லாரும் நல்லா அக்காமடேட் ஆகி நல்லா தான் இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். சும்மா ஒன்றும் இல்லைங்க. திமுக வந்து 2024 இந்த பிஜேபி அதிமுக பிரியாமல் இருந்திருந்ததுன்னு சொன்னால் இவ்வளோ ஓட்டு ஜெயிச்சிருக்க முடியாது. இப்போ திமுக எதை நம்பி களத்தில் இறங்குது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பலத்தை நம்பி இறங்கலை, எதிரியினுடைய பலவீனத்தை நம்பி இறங்குது. இது வந்து என்னைக்கு அவங்களுடைய கனவு உடஞ்சுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகளை பாருங்கள், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார், ஒரு பதட்டம் கிடையாது, ஒரு இது இல்லாமல் இருந்தார். எப்போ வரீங்கன்னா எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த ப்ரெஸ் மீட் உட்காந்தாங்க பாருங்கள் ஐடிசியில், அன்றைக்கி வரைக்கும் ஒரு மாதிரி சலனம் இல்லாமல் இருந்தார். பாவம் அதுக்கப்புறம் படபடப்பாக வர்றார், ஒரே படபடப்பாகுது, அவருக்கு ப்ரெஷர் ஆகுது, அவருக்கு ஒன்றும் புரியல, இந்த பெண்ணுக்கும் ஒன்றும் புரியல, திமுகவுடைய அமைச்சர்களும் கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்க நம்பியிருந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி இவங்க சேர்ந்துடக்கூடாது. இப்போ சேர்ந்த உடனே பதட்டமாயிடுறாங்க. அந்த பதட்டம் அப்படியே அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் வருது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சார் இது வந்து அண்ணாமலை அவர்கள் அங்கே போலையா சார், உங்களுக்கு எப்படியாவது இந்த கூட்டணி வந்து ஒரு ஜெல்லாகலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நீங்கள் க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்க. நான் இப்போ என் ஆஃபீஸில் ஒரு பத்திரிக்கை இருக்குது, நான் காட்டுறேன். இப்போ அடுத்த வாரம் நினைக்கிறேன், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம், நான் ஒரு கெஸ்ட்டு, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு கெஸ்ட்,
அப்படியே இந்த பக்கம் பேர் போட்டு அவர் அதிமுக கொடி பேரில் போட்டிருக்காங்க, என்னை வந்து பிஜேபியில் போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு நாங்கள் அடிமட்ட அளவில் மாமா மச்சான் பங்காளின்ற அளவுக்கு ஜெல்லாயிட்டோம். நீங்கள் ஒன்றும் கவலை இல்லை. ஒரு மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், அவரே கூட இன்னும் அந்த அளவுக்கு ஜெல் ஆகல. அவரே அந்த வியாகாரம்லாம் கொடுக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஜெல்லாகலங்கிறதெல்லாம் ஜெல்லாகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நான் தான் சொல்கிறேனேங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராரு, பிஜேபி தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் 2 கலந்து நிற்கிறாங்க. ஜெல்லாவில் என்ன ஜெல்லாவில் இதுக்கு மேலே எங்கே ஜெல்லாகும்? நான் தான் சொல்கிறேனே சார். இல்லை சார், இந்த கூட்டணி பத்தாது, திமுக வீழ்த்துவதுக்கு. நீங்க சொல்லக்கூடிய திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜக மட்டும் பத்தாது, நிறைய பேர் சேரணும் அப்படிங்கறதான் கேள்வி. ஒரு பக்கமா கேட்கணும். நீங்க இப்ப என்ன கேட்டீங்க, அதிமுக பிஜேபி ஜெல்லாச்சான்னு. நீங்க அது ஜெல்லாச்சின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இல்ல சார் இதுவும் பத்தாது சார், இன்னும் கொஞ்சம் பேர் வந்தா நல்லா இருக்கும். நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அது நான் சொல்றேன். பதில் கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? ஓரளவு கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? பரவாயில்லையே, கன்வின்ஸ்லாம் ஆவறீங்க. குட் பாய். இந்த கூட்டம் வர்றதை நம்ம பாக்குறோம்ல, அதனால நம்ம ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். சூப்பர். இப்போ அடுத்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? பாமக வரணும். பாமக ஆல்ரெடி எங்கள் கூட தான் இருக்காங்க. 2024 லோக்சபா தேர்தலில் எங்கள் கூட தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஐயாவும் அன்புமணி அவர்களும் ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. இப்போ அன்புமணி அவர்கள் தரப்புலையும் இன்றைக்கி திமுக வீழ்த்தணும் தான் போட்டிருக்காரு. ஐயா பேசும்போது நீங்கள் 2-3 இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் நான் சொன்னால் கேட்பார், நான் சொல்கிற விஷயங்கள் நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பேட்டியில் ஓப்பனாகவே என்ன சொல்கிறாரு, அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேருவதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு சொல்கிறார். ஸோ அந்த சைடில் 2 ஃபேக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிட்டாலுமே 2 பேரும் ஒன்றாயிருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பாமகவை பொறுத்த வரைக்கும் 2 சைட்ல இருந்துமே எங்க கூட்டணிக்கு பாசிட்டிவ் சிக்னல் தான், பேரண்ட் சிக்னல். இப்போ ஐயா அவர்களை பொறுத்தவரை வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. இப்போ அவங்க வந்து மெகா கூட்டணி, அப்புறம் அமைச்சரவையில் சில பதவிகள்லாம் அவங்க எங்க மெகா கூட்டணி அமைச்சாங்க? யார் வந்திருக்காங்க அவங்க கூட? இல்ல வரப்போறேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்புறம் மாநாடு வேற அவங்க இந்த மாசம். அதை நீங்க 20% 24% நீங்களும் ஏத்துன்னு ஏத்திட்டே போறீங்க. வராத மொழிக்கு 10% இருக்குன்னு சொல்லி சில சர்வேக்கள் சொல்லுது. தமிழகத்துல நீங்க தமிழக மக்களை அவ்வளவு சாதாரணமா இட போட்டுறாதீங்க சார். நீங்க கட்சி அப்படின்னா முதல்ல என்ன இருக்கணும் சொல்லுங்க? தொண்டர்கள் இருக்கணும், கொள்கை இருக்கணும் சார். மறந்தே போயிட்டீங்கல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத இனவாதமாக இருந்தாலும் அதை முன்னேற்றத்திற்கு அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. அண்ணா திராவிடம், ஈவேரா திராவிடம் வேறு, அண்ணா திராவிடம் வேறு. அண்ணா திராவிடத்தை முன்னெடுப்பதற்காக எம்ஜிஆர் அவர்களால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிசம் என்றால் அது ஒரு கொள்கை, ஃபாரின் ஐடியாலஜியாக இருந்தாலும் அது ஒரு கொள்கை. இப்போ எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, எங்களுக்கு ஒரு இன்டெகிரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற ஒரு மிக உயர்ந்த கொள்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த கொள்கையை முன்னெடுப்பதற்காக ஒரு கட்சி. இப்படி எல்லா கட்சிகளுமே கொள்கையின் அடிப்படையில் தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் என்ன சார் இதில் கொள்கை? எதுக்கு இந்த பேரு? முதல்ல திராவிடமும் தமிழ் தேசியம் தான் எங்க கொள்கைன்னு சொல்லிட்டாரு. கொள்கையை விட்டுருவோம். நான் என்ன கேட்கிறேன், இப்ப மறுமலர்ச்சி இல்லாம ஒரு 10% மறுமலர்ச்சி வருது பாருங்களேன்றது உங்க கற்பனை பிரதர். மூஞ்சில தண்ணி தெளிச்சு ஐப்பி விடணும். எலெக்ஷன் வந்துச்சா? இல்ல உங்களுக்கு 10% வந்துச்சா? அது நீங்க மன்னிக்கணும். ஐயோ பிரதர் இங்க பாருங்க, நீங்க சர்வேக்கள் சொல்லுது சார், சர்வேக்கள் சொல்லுது சார், தூக்கி குப்பையில போடுங்க. என்ன சர்வே? என்ன சர்வே? உங்க சர்வே லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? காசு கொடுத்தா சர்வே எழுதுவீங்க. நீங்க யார் மூஞ்சில யார் தண்ணி அடிக்கணும்? நீங்க வந்து போதையில இருக்க மாதிரி பேசுறீங்க, உங்க மூஞ்சில தண்ணி அடிக்கணும். நான் டேட்டாவோட பேசிட்டு இருக்கேன். நீங்க டேட்டா இல்லாம உங்க கற்பனை, நீங்களே ஒரு விஷயத்தை எழுதுவீங்களாம். அந்த பக்கம் போய் சார் 10% தூக்கிட்டு வந்து காட்டுவீங்களாம். கொஞ்சமாவது அடிப்படை அறிவோட பேசுங்க பிரதர். என்ன டேட்டா இருக்கு? மக்கள் பாக்குறாங்க. ஏங்க 10% உங்கள்ட்ட என்னங்க டேட்டா இருக்கு? அடிப்படை அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. 10% உங்களுக்கு என்ன டேட்டா இருக்கு? நான் உங்களை சொல்கிறேன்னா நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, அதனால சொல்கிறேன். திருப்பி அப்படியே எனக்கு திருப்பி நான் சொன்ன வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் ஏதாவது தப்பாக பேசுனா, நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். தப்பாக டேட்டாவை தூக்கிட்டு வந்துட வேண்டியது. 10% எங்கே சார் சொன்னா? சார் நான் தான் சார் பின்னாடி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன். எங்கே இருக்குது டேட்டா? 10% தாவைக்க 10%. எதை வச்சு சொல்கிறீங்க? கற்பனை, ஊகம், அறிவில்லாத பேச்சு. அதை வச்சுக்கிட்டு சார் நாங்கள் வந்து அப்படின்னா உங்கள் மூஞ்சில் தண்ணி அடிக்கணும் தான் சொல்லுவாங்க. அதை அப்படியே திருப்பி சொல்கிறது இல்லை. கடன் வாங்கி கலாய்க்கக்கூடாது, சொந்தமாக பேசணும். இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன சார் பேர்? என்ன சார் மீனிங்கு? வெற்றி என்ன சார் கொள்கை? சொல்லுங்கள் சார். பேசுகிறீங்கல்ல சார் 10% சார் 24% சார், என்ன சார் கொள்கை சொல்லுங்கள் சார். நீங்கள் இல்லாத சதவீதத்துக்குள்ளே போக வேணாம். இருக்கிற கட்சி பேருக்கு விளக்கம் சொல்லுங்க. இருக்கிற கட்சி பேருக்கு விளக்கம் சொல்லுங்க. என்ன விளக்கம் இருக்கு? அது அவங்க கட்சி ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாங்க சார். அவங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்ல. நான் என்ன கேட்கறேன்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவ்வளவுதான் நான் கேட்கறேன். அதாவதுங்க இப்போ இந்த 10%ங்கிறதுல இறங்கி வரவேற்புன்னு வந்துட்டீங்கல்ல,
அதான் என்னுடைய வெற்றி. இந்த நீங்கள் சொல்கிற இந்த என்ன சொல்கிறது உங்களுடைய நரேட்டிவோடலாம் என்கிட்ட கேம் போகணும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் நரேட்டிவ் எதுவும் என்கிட்ட நான் எந்த நரேட்டிவும் கேட்கல. இல்ல, விஜய்க்கு வரவேற்பு நீங்க இருக்கே. percentage- பல சர்வேக்கள் சொல்லுது, percentage நேஷனல் மீடியா சொல்றாங்களே, percentage- இங்க ஏங்க, தமிழ்நாட்டு சில சர்வேக்கள் ஐயோ, சொல்லுது, நீங்க- சில பத்திரிகையாளர் சொல்றாங்களே, உங்க சார்ந்திருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் வலதுசாரி சிந்தனையா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கூட சொல்றாங்க. நான் இதுக்கு மேல என்ன வலதுசாரி சொல்ல முடியும்? உங்களுக்கு சொன்னா எனக்கு ரைட் இல்ல, நீங்க உங்க சார்ந்திருக்கக்கூடிய நான் வலதுசாரி வலதுசாரி சிந்தனையாளர்கள். ஏங்க நாங்க நீங்க வலதுசாரின்னு சொல்ல சார், வலதுசாரி சிந்தனையாளர்கள் BJP சொல்றாங்கன்னு வலதுசாரி தான் கிடையாதுங்க. சொன்னேன். வலதுசாரி சிந்தனையாளர் பத்திரிகையாளர் சொல்றாங்கன்னு தான் நான் சொன்னேன். வலதுசாரி ஏன் எங்க கூட சார்ந்தேன்றீங்க? நாங்க வலதுசாரின்னு உங்களுக்கு எவன் சொன்னான்? பிஜேபி வலதுசாரின்னு உங்களுக்கு எவன் சொன்னான்? கருத்தியல் படிக்கிறது இல்ல, ஒரு கட்சியோட கொள்கை தெரியாது, வந்துட வேண்டியது தூக்கிக்கிட்டு நாங்க வலதுசாரி. அப்ப உங்க கட்சி சார்பா யார் டிவில வந்து பேசுறா? சார், எங்களுது- உங்க கட்சி சார்பா யார் வந்து டிவில வந்து பேசுறா? யார் வந்து பேசுறா? வலதுசாரி சிந்தனையாளர் தான் பேசுறாங்க. பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கவங்க தான் பேசுறாங்க. பாஜகவினுடைய நீங்க வந்து பேச மாட்டீங்க. பாஜக பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் டிவில வந்து பேச மாட்டீங்க. அதுக்கு பதிலா வேற யாராவது அனுப்பிச்சு விடுவீங்க. அவங்க வந்து பாஜக நிலைப்பாடுன்னு பேசுவாங்க. அவங்க சொல்றது தான் நான் பதிவு பண்றேன். முடிச்சிட்டீங்களா? பாஜகவுடைய தத்துவம் வலதுசாரி கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிஜேபி சார்பாக யாராவது ஒருத்தர் உட்காந்து பேசும்போது கீழே வலதுசாரி சிந்தனையாளர்னு போட்டால் அது உங்களுடைய அறியாமை. எங்களது வலதுசாரி கிடையாது. இடதுசாரிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வலதுசாரின்னு பேர் வைக்காதீங்க. எங்களுக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இருக்குது. எங்களுடைய அரசியல் தத்துவத்தினுடைய பெயர் இந்திய தத்துவம், இந்தியன் ஐடியாலஜி. இங்கே இருக்கிற எல்லா ஐடியாலஜியும் ஃபாரின் ஐடியாலஜி. கம்யூனிசம் ஃபாரின் ஐடியாலஜி, திராவிடம் ஃபாரின் ஐடியாலஜி, தமிழ் தேசியம் ஃபாரின் ஐடியாலஜி, எல்லாம் ஃபாரின் ஐடியாலஜி. இந்த தேசத்திற்கென்று சொந்தமாக ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கும் தானே? உலகத்தினுடைய முதல் அரசை அமைத்தவன் நம்முடைய தேசத்தெல்லாம் முதல் அரசு அமைஞ்சது. முதல் அணை நம்முடைய மண்ணில் தான் கட்டப்பட்டது. தமிழர்கள் தான் கட்டினாங்க. நம்முடைய இந்திய மண் தான் அரசுனா என்ன, அறம்னா என்ன, பொலிட்டிக்கல்னா என்ன, அர்த்த சாஸ்திரம்னா என்னன்னு உலகத்துக்கே சொல்லி கொடுத்தது. இங்கே வந்து சார் உலகத்தினுடைய முதல் கவர்மெண்ட் அமைச்சவன்ட்ட வந்து, உலகத்தினுடைய முதல் அரசை நிறுவியவன்ட்ட வந்து சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் என்னன்னா தெரியுமா சார்னு பக்கத்து கண்ட்ரி வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய ஐடியாலஜி. புரியுதா? எங்களுக்கு வந்து வலதுசாரி வாய்சாரின்னு பேர் வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, சார் உங்கள் சார்ந்து ஒருத்தர் சொல்லிட்டார் சார், நாங்கள் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை சார். நாங்கள் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை சார். சார் இங்கே எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது நரேட்டிவோடு போயிட்டுருக்கு சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நரேட்டிவ் சார். ஒவ்வொருத்தரும் பல பேர் கமிட் ஆகிருக்கீங்க சார். உங்களதெல்லாம் வச்சு சார் நேஷனல் மீடியா சொல்லிட்டாங்களே சார், இது சொல்லிட்டாங்களே சார், அது சொல்லிட்டாங்களே சார். சார் இதெல்லாம் ஊகம் சார். ஒரு பொறுப்பாக பேசணும் சார். நீங்கள் இருக்கிற ஸ்டாண்டர்ட் டேட்டா வச்சு தான் நீங்கள் பேசணும். வரவேற்பு இருக்கிறதா சார்? வரவேற்பு இருக்கும் தான் சார். சார் திரைத்துறையில் லூசு மோகன் இந்த தெருவில் நடந்து வந்தால் கூட எல்லாரும் போய் ஃபோட்டோ எடுப்பாங்க சார். நானும் போய் எடுப்பேன் சார். திரையில் இருந்தவங்கள தரையில் பார்க்குறமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்காதீங்க சார். நிறைய உதாரணம் இருக்குது சார். இல்லை அப்படி இருக்கிறவங்களை ஏன் வந்து விஜயும் நம்ம கட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும், கூட்டணிக்கு வந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு நல்லா இருக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களா சார்? சார் சொல்லுங்க சார். இல்லை எதுக்காக திமுக வீழ்த்தணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆமா. விஜயை நம்ம கூட்டணி கலைக்கிறோம். ஆமாம். இப்போ அவரே வரன்றாருன்னு வைங்களேன், வேணான்னு சொல்ல முடியுமா? நம்ம நோக்கம் என்ன? இந்த திமுக என்கிற இந்த தீய சக்தி, இந்த பேய் ஆட்சி மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்குறீங்க சார் விஜய் வந்தால் சேர்த்துப்பீங்களான்னு. எங்கள் மாநில தலைவர் வந்தால் சேர்த்துப்போன்றாரு. உடனே நீங்கள் விஜய்க்கு 24%, 50% பிம்பிலிக்கு பிலாப்பின்னு ஏலம் விட்டா அது உங்கள் பிரச்சனை. அது யூகம். டேட்டாவை பற்றி தான் நான் பேச முடியும். டேட்டா வச்சு தான் நான் பேச முடியும். சார் இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அதை சொல்லிட்டார் சார், இவர் வந்து இந்த இதில் போட்டு இதை போட்டு இது சொல்லிட்டார் சார். இதுக்கெல்லாம் என்கிட்ட வேலை இல்லை சார். பாலிசி பேஸ்டு பாலிடிக்ஸ்னால் என்ன சார்? அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் எதை சார்? இப்போ காங்கிரஸை தூக்கிட்டு திராவிடம் வந்துச்சு சார். ஏன் சார் வந்துச்சு? பாலிசி பேஸ்டு பாலிடிக்ஸ் சார். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இங்கே ஆட்சியில் இருந்தது சார். ஏன் சார்? பாலிசி பேஸ்டு பாலிடிக்ஸ் சார். இப்போ தான் எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டிங்களே. அதுக்கு தான் கேட்குறேன் சார். தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக ஒரு கட்சி உருவாகிருக்குது. அவங்க பாலிசி என்ன சார்? வெற்றினா என்ன சார்? வெற்றி எப்படி சார் பாலிசி ஆகும்னு கேட்குறேன். விஜய்னா வெற்றின்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் அது ஒரு கட்சி பேர். தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு, எப்படி ரெண்டும் ஒரு பக்கம் வரும்? தமிழ் தேசியம் என்கிற தத்துவம் இங்கே திராவிடத்துக்கு எதிராக தான் பேசப்பட்டது. நாம் தமிழர் கட்சி, இந்த இப்போ இருக்கிற நாம் தமிழர் இல்லை, ஒரிஜினல் நாம் தமிழர் கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? என்ன திராவிடன்னு சொல்லாத, நாங்கள்லாம் தமிழர்கள், அப்படி தான் வந்தது நாம் தமிழர். புரியுதா? இந்த தத்துவம் சார்ந்த அரசியலை தான் சார் பேசணும். எப்பா 1 + 1 2 3 4 5 இதையே பேசிகிட்டு இருந்து குடிசோர் ஆகிறீங்களா தமிழ்நாட்டை? தத்துவம் சார்ந்த அரசியலை பேசுங்க சார். அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் சார். சார் இப்போ ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் சார். என்னங்க தத்துவம்? தமிழ் தேசியம் ஒரு கண்ணா, திராவிடம் ஒரு கண்ணு. சரி, நீ வந்து கடலூர் அஞ்சலை அம்மாவில் வைக்கிறீங்க, பெருந்தலைவர் காமராஜரை வைக்கிறீங்க, நாடார் சமூகத்துக்கு ஒரு தலைவர், வன்னியர் சமூகத்துக்கு ஒரு தலைவர். இதை தாண்டி உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குது? இவங்க 2 பேருடைய பெருவாழ்வு, பெருந்தலைவர் காமராஜர், கடலூர் அஞ்சலை அம்மாள், இவங்களுடைய பெருவாழ்வு தேசியம் தவிர வேறு என்ன சார் தத்துவம்? அப்போ தேசியம் எங்கே போச்சு? இது ஒரு கண்ணு, அது ஒரு கண்ணு. இப்போ தேசியம் என்ன மூக்கா? என்னங்க உங்கள் தத்துவம்? ஒருத்தவங்க அரசியலுக்கு வந்தால் கொள்கை என்னன்னு கேட்க மாட்டீங்களா?
இந்த 2000 3000 4000 பிம்பிலிக்கு பிலாப்பி எல்லாம் ஏழை விட்றீங்க சார். 10%, 5%, 24%. பாலிசி என்ன சார்? கொள்கை என்ன சார்? எதுக்கு எந்த கொள்கையை தாங்கிக்கிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க இந்த தமிழக அரசியல் காலத்துக்கு? கேட்க மாட்டீங்களா? ஓகே, மக்களும் வந்து கேட்பாங்க, பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கேட்பாங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.